நேற்று நைட்டு எங்கள் வீட்டில் டின்னர் என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்பாத்தி தான். சப்பாத்தி ஒரு பேக்கெட் மாவு போட்டுட்டு அதில் கொஞ்சம் ஒரு 2 ஸ்பூன் வாக்கில் மைதா மாவு சேர்த்துட்டு 1 ஸ்பூன் சீனி எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் கொடுத்துறேன். உப்பும் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு. அதுக்கப்புறம் சுடுதண்ணி வெதுன்னு இருக்கிற சுடுதண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி உங்களுக்கு எத்தனை உருண்டை வேணுமோ அத்தனை உருண்டையை போட்டு வச்சுக்க வேண்டியதான். போட்டுட்டு நான் கொஞ்சம் ஓவனாக தேய்க்க ஆரம்பிச்சிட்டேன். தேய்க்க அது 2 தோசைக்கல் வச்சுட்டு அதில் 2 இதில் மாற்றி போட ஆரம்பிச்சிட்டேன். போட்டுட்டு அதுக்கு வந்து சைடிஷ் பார்த்திங்கன்னா உருளைக்கிழங்கு மசாலா தான். நான் மத்தியானம் சிக்கன் கிரேவி வச்சுருந்தேன், அதுவும் இருந்தது. நல்லா 2 பக்கமும் மாவு வச்சு தான் தேய்ச்சி எடுக்கணும். எண்ணெய் ஊற்ற வேண்டாம். நல்ல ஒரு ஃப்ளாட்டான மேடையில் வந்து தேய்க்கிறது நல்லது. இல்லை சப்பாத்தி கட்டை இருந்துச்சுன்னா அதுலேயும் தேய்ச்சிக்கலாம். ஃபஸ்ட்டு 2 பக்கம் அதுக்கப்புறம் 2 பக்கம் நல்லா தேய்ச்சா நல்லா ரவுண்டாக அழகாக வரும். நான் தோசைக்கல்லில் எண்ணெய் ஊற்றாமலும் செய்யலாம், இல்லை நெய் ஊற்றி கூட பண்ணலாம். நான் எண்ணெய் லைட்டாக ஊற்றிட்டு 2 பக்கமும் மிதமான சூட்டில் போட்டு எடுத்துக்கிறேன். நேற்று நைட்டு எங்களுக்கு டின்னர் இருந்தால் சப்பாத்தியும் சிக்கன் கிரேவி, இல்லைன்னா உருளைக்கிழங்கு மசாலா அதுவும் இருந்தது. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.